நல்லா இருக்கு. வாழ்க்கையில் எப்படி போகுது? நல்லா போகுது. நல்லா போகுதா? வெண்டைக்கு எங்கே போயிருந்தீங்க? எங்க மகள் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்காக போயிட்டு வந்தேன். சரி, ஆனால் இன்று நாள் பிறந்துக்கிறீங்கன்றதான் பெரிய ஒரு சரி. இந்த நாள் அது எல்லாருக்கும் கொடுப்பணும் இல்லை. சரி, ஆனால் இந்த நாளை பிறந்துக்கிறீங்கன்னு சரி, அவரோட சேர்த்து உங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கொள்கிறோம். சரி, மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. தேங்க்யூ. சரி, ஓகே. அப்போ வாழ்க்கையில் நான் சிறப்பாக போகுதா? நல்லா போகுது. சரி, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க எங்களை அனுப்பிவிட்டான். சரி, ஆனால் நீங்கள் தானே தெரியாது. ஐயோ, எங்களுக்கு பேர் மட்டும்தான் பண்ணாங்க. அப்போ நாங்கள் ஓகேன்னு வந்து பார்த்தா இது ஐயோ நம்மளோட தெரிஞ்ச வீடாச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஒரு மகிழ்ச்சி தானே, தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுறது இல்லைன்னா. ரைட். அப்போ அழகழகான பரிசல் வந்திருக்கு. சரியா? சரி, அழகான ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்கு. டீச்சர்ட்ட வடிவுக்கு பழங்கள்லாம் காரணம். அப்படியே தேங்க்யூ. சரி, சூப்பர். பிடிச்சிருக்கே. நிறைய பழங்கள் இருக்கு, வெரைட்டியா. சரியா, சாப்பிட்டு கொள்ளுங்க. பழங்கள் எப்பயும் ஆரோக்கியம். பழங்கள் சாப்பிட்டா கொஞ்சம் இளமையா, பழமா, பழம் சாப்பிட்டா பழமா. என்ன பரத டீச்சர் அப்படி சொல்லலாம். நான் சொல்லதான் கொடுத்தேன் இன்னைக்கு பரதமா மிக்கியா பாப்பா. ஆனா நீங்க ஆடுறீங்க. லாஸ்டா ஒரு பாட்டு போட்டு ஆடி தான் போடுது. சரியா? ரைட். பழக்குடியிட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னால் புக்ஸ்லயும் ஒரு பரிசு வந்தது. என்னது? சரி, அழகான ஒரு மணிக்கூடு. எனக்கு நான் கேட்டேன் இப்படி என்னென்ன என்ன செய்யறா, எப்படி இருக்கான்னு சொல்ல. அவ டீச்சர், படிப்பிக்கிறவா. என்ன படிப்பிக்கிறா? டான்ஸ்ன்றாங்க. சரியா? அதனால தான் வந்து டீச்சர் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? தேங்க்யூ. ஓகே. ஒரு அழகான பட்டர்ஃப்ளை வச்ச மாதிரி கேக். இந்த பட்டர்ஃப்ளைஸ் மாதிரியே நீங்கள் வாழ்க்கையில பறந்து தெரிந்து மகிழ்ந்து இருக்க வாழ்த்துறோம். சரி, அப்ப கேக் பிடிச்சிருக்கா? மணிக்கூடு பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்கு. சரி, அப்ப கட்டையில மணிக்கூடு பிடிச்சிருந்தா என்னண்டு கட்டையில அப்ப நீங்க மணிக்கூடு கட்டுவோம். இப்ப கட்டும் கையில் ஒன்று மணிக்கூடு பிடித்திருக்கிறதா? சரி, புறா கொண்டே சொன்னாங்க. இப்படி இருந்தா வடிவா இருக்கு வேணே. ரைட். எல்லா பர்சன் முடிச்சிருக்கே. சரி, அப்ப இந்த மாதிரி எங்களை ஒருத்தங்க கொடுத்து விட்டாங்க இல்லையா, அனுப்பி விட்டாங்க இல்லையா, யாரு அந்த ஆள் சொல்லுங்க. சொல்லிட்டீங்கன்னா ஒரு பரத என்ன பாட்டு போட? மாறுகளி திங்கள் போடவா, அல்ல ராரா போடவா? அதான் வேணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அனுப்பி இருப்பினோம். ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிடுமா? ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி விட்டுருப்பீனுமா? எத்தனை பிள்ளைகள் படிக்கணும் மொத்தமா? மொத்தமா எத்தனை பிள்ளைகள் படிக்கணும்? மொத்தமா ஒரு 40-50 பேர் இருக்கணும். அதுல ஒரு 10-12 பேர் இங்க கிளாஸுக்கு வர. அந்த 10-12 அனுப்பி வைக்கணுன்றீங்களா? சரி, அனுப்பினது உங்க சொந்தம் தான். சொந்த பிள்ளைகளும் படிக்கணுமா? சொந்தக்கார பிள்ளைகளும்? சொந்தம் இல்லை, சொந்தம் தான் அனுப்பினது. என்ன இப்படி மண்டியானா தூரமா மேடம்? சொந்தக்கார பிள்ளை அனுப்பின்றோம். அது பிள்ளையும் இல்லை, படிக்க முதல்ல. ஐயோ, அப்படி இல்லையே. சொந்தக்காரங்க தான். வெளியே அனுப்பிட்டான். வெளியே இருந்து இல்லை இல்லையே பார்த்தா சொந்தக்கார கேட்கல போட. அப்படியே யாரு? இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரி, பேர் சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓமா இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? வெளியே வந்தா சொல்றேன். விளையாடலையும் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளை ஸ்கைப்பில் படிப்பிக்கிறீங்களா? இருக்கும். இப்பதான் வருது பாத்தீங்களா? நீங்க பண்ணினதுக்கு இப்பதான் என்ன ஸ்டார்ட்ல பிள்ளைன்றான். ஹஸ்பண்டுக்கு என்ன பேர்? செல்வகுமார். சரியான பதில் இல்லை, அவர் கொடுக்கல. அப்ப கடைசி நீங்க விளையாடலாக சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டீங்க. எந்த நாடும் சொல்லுவீங்களா? எஸ்ன்னு ஒரு நாட்டில் இருந்து வந்தது. எஸ்ன்னு தொடங்குற நாடு ஒரே சிரிப்பா தான் கிடக்கா. ஜனவும் சிலம்பரசியுமா? சிலம்பரசி. சிலம்பரசி எங்க? சிலம்பு கிளவரசியா? ஜனுவன்றதா அறிவாவா? ஜனுவா சிலம்பரசியாவா? அவைய கொடுத்துருப்பீமா? உங்களுக்கு வெக்கவா இல்லையா? உங்களோட பேரை சொல்றா டீச்சருக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? விளையாடுறதுக்கு உங்களோட பேரை டீச்சர் சொல்றா, ஏதாவது கொடுத்தோம், ஏதாவது கொடுத்தீங்களா? இதுக்காக ஸ்ரீலங்காவில் உங்களுடைய அம்மா சரியா? இப்படி எங்களுக்கு விடுங்க விடையில அம்மா முடியல, மாமி முடியல, ஒரு பேர் வேறு இல்லை. அவனோட பேர் சொல்றது ஒரு நல்ல பேர் ஒன்று, படியான பேர். ஏன்னா அந்த படின பேர் என்ன தான் கூட்டதுனா வளமே அவர் முடியும் வேற. ஐயோ, சரியா? மிக்கி தான் கொடுத்துச்சு. அதான் கேட்டேன், யார் கொடுத்தது? மிக்கி தான் கொடுத்தது. ஆனா கொடுக்க சொன்னா கழிஞ்ச இல்லை, அது வேற. சரி, உங்களுடைய மாணவி ஜனு அண்ட் அவரோட குடும்பம் சரிதான். இப்படி ஒரு குட்டியை சிரிப்பு இருக்க பாப்பமெண்ட். என்ன டீச்சர் சரியான ஸ்ட்ரிக்டா? அப்படி இல்லையே.
சரி அப்ப அவையெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன மகிழ்ச்சியை உருவாக்குறதுக்காக ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ண அவ்வளோதான். மகிழ்ச்சியா? ஓ சரியான சந்தோஷம். சரி என்ன சொல்ல போறீங்க? அது என்னென்னு சொல்கிறேன் எனக்கு தெரியல. இது ஃபர்ஸ்ட் டைம். நல்லா சந்தோஷம், நிறைய சந்தோஷமா இருக்குது. அந்த பிள்ளை ஆர்வமாக காலமும் அந்த பின்னேரத்துலேருந்து ஒரு வெளிக்கிடுங்கோ டீச்சர் வெளிக்கிடுங்கோ சொல்லவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்த பிறகு பார்த்தேன் கேக் கட் பண்ண போயிடும் ஆக்கும் என்று தான். இப்போ சர்ப்ரைஸ் நினைக்கல, கேக் கட் பண்ண போயிடும் என்று தான் நான் நின்றேன். சரியான சந்தோஷம். அம்மாக்கும் ஜனுன்ற ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். சரி நல்ல மாணவி கிடைக்கிறது வரம். சரி எல்லாருக்கும் இப்படி தான் நாங்களும் படித்தாங்களாம் சில வாத்தியார் தான் ஞாபகம் வச்சுருக்கோம். எல்லாரையும் ஞாபகம் இருக்காது. அந்த ஒரு வாத்தியாரில் நீங்களும் இருக்கீங்கன்றதான் பெரிய விஷயம். சரியா? அதனால் அந்த மாதிரி நீடு காலம் வாழ வேணும், நிறைய பிள்ளைகள் உருவாக்க வேணும். ஏன்னா கலை தான் ஒரு மனிதன் நல்வழிப்படுத்தும். கலையும் கல்வியும் ரெண்டு முக்கியமான விஷயம். அதனால் அதை கொடுக்குற உங்களுக்கு பெரிய மனமார வாழ்த்துக்கள். சரியா? அதுவும் இந்திர நாளில் பிறந்துக்கிறீங்க, அதை எல்லாத்துக்குமே சேர்த்து வாழ்த்துறோம். எல்லாமே உங்களுக்கு கொடுப்பதா இருந்தால் எப்படி என்ன பண்ணுறது? அழகான புருஷன், அன்பான புருஷன், அழகான பிள்ளைகள், சரியா, நல்ல மாணவிகள், இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதானே? சரி வாழ்த்துறோம். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி தானே? அந்த கிஃப்ட் எது ரொம்ப பிடிச்சது? எல்லாமே பிடிச்சிருக்கு. இல்லை மணிக்கூடு பிடிக்குன்னா மலங்க பிடிக்கணும், கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி வாங்கினா அப்படியே. சரி ரைட். அப்போ கேட்க விடுமா? Happy birthday to you. Happy birthday dear teacher Amma. Happy birthday.